தமிழ்நாடு ரயில்வே திட்டங்களுக்காக 6,362 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் முன்னதாக தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாகவும், ரயில் விபத்துகளால் நாடு ஸ்தம்பித்துள்ள நிலையில் ரயில்வே துறைக்கான அறிவிப்பு இல்லை எனவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்நிலையில் காணொலி வாயிலாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த ஆண்டு தமிழ்நாட்டுக்கான ரயில்வே திட்டங்களுக்கு 6,080 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது 6,362 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். காங்கிரஸ் அரசை விட 7 மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், 10 ஆண்டுகளில் 687 பாலங்கள், ரயில்வே சுரங்கப்பாதைகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, எழும்பூர், கூடுவாஞ்சேரி, கிண்டி உட்பட தமிழ்நாட்டின் 77 ரயில் நிலையங்கள் நவீன வசதிகளுடன் மேம்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ராமேஸ்வரம், தனுஷ்கோடி ரயில் திட்டத்தை ரத்து செய்ய தமிழ்நாடு அரசு கடிதம் அளித்துள்ளதாகவும், சென்னை கடற்கரை, எழும்பூர் இடையேயான 4வது வழித்தட திட்டத்திற்கு நிலம் கையகப்படுத்துவதில் தமிழக அரசு தாமதம் செய்து வருகிறது எனவும் அவர் கூறினார்.